السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 19வது தராவீகை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையானவர்களே, உலக அரங்கில் இஸ்லாம் என்கிற தலைப்பில் இன்றைய தினம் மத்திய ஆசியாவில் இஸ்லாம் என்கிற உதவி தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இஸ்லாம் மிக செழிப்பாக வாழக்கூடிய நிலப்பரப்புகளில் மத்திய ஆசிய பகுதியும் உண்டு. முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜின் போது மக்கா மக்கள் அவர்களை சுற்றி கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்களிடையே உரையாற்றிய பிறகு கடைசியிலே ஒரு வார்த்தை சொன்னார்கள்: இங்கே வந்திருப்பவர் வராதவருக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லட்டும். ஏனென்றால் நாம் யாருக்கு எடுத்து சொல்கிறோமோ அவர் நம்மை விட இந்த செய்திக்கு அதிக மரியாதை தரக்கூடியவராக, அதனுடைய பெருமிதத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கக்கூடும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடனே பல சஹாபாக்கள் அவர்களுடைய குதிரை எந்த திசையில் இருந்ததோ அந்த திசையெல்லாம் தேடி பயணம் சென்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை எடுத்து சொன்னார்கள். அன்றைய அரபகத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது சீனா வரைக்கும் சஹாபாக்கள் வந்தார்கள். சீனா என்பது அவ்வளவு எளிதில் எட்டி பிடிக்கிற தொலைவல்ல, அன்றைக்கு மிக தூரமான ஒரு பகுதி, எளிதில் சென்றடைய முடியாத ஒரு பகுதி. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்ருபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன், சீனாவில் இருந்தாலும் நீங்கள் கல்வியை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுக்கு காரணம் சீனாவுக்கு போய் சேர்றது அவ்வளவு கஷ்டம்னு இருந்துச்சு. அன்னைக்கு ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சீனாவுக்கான பயணத்திலேயே அங்கு போய் சேர வேண்டும் என்பதிலேயே நீண்ட நெடிய பயணம் செய்து வந்தார்கள். அது அவர்களுடைய நீண்ட கால ஆசை. பயணம் செய்து வந்தார்கள். ஆனால் வருகிற வழியில அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்கள் வஃபாத்தானாலும் கூட வேறு பல சஹாபாக்களும் அந்த சீனாவை தேடி புறப்பட்டிருக்கிறார்கள். அப்படி புறப்பட்டவர்கள் சிலர் அதில் வெற்றி அடைந்தார்கள். இப்படி வெற்றி அடைந்த சஹாபாக்களில் ஒருவர் வஹப் ரலியல்லாஹு தஆலா. இன்றைக்கும் சீனாவில் சிட்டோங் அப்படிங்கிற ஒரு துறைமுக பகுதியில இந்த வஹப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கபரு இருக்கிறது என்று வரலாறு சொல்லும். இப்ப சஹாபாக்கள் அன்றைக்கு பூமியில் இருந்த பிரபலமான நிலப்பரப்பு எதிலும் போய் சேராமல் இல்லை, எல்லா பக்கமும் போய் சேர்ந்து தீனின் வாசத்தை சென்றடைய வைத்தார்கள். அப்படி சென்றடைய வைத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அதிசயம் நிகழ்ந்தது. என்ன அதிசயம்? நீங்க யார் இதை கேட்டுட்டு கொண்டு போறீங்களோ உங்களை விட அங்க இருக்கிறவங்க இதை இன்னும் அதிகமாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? அந்த மந்திர வித்தை போகிற பகுதிகளில் பல இடங்களிலும் நடந்துச்சு. அப்படி இஸ்லாம் பரவிய நிலப்பிரதேசத்தில் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய கொடைகளை கொடுத்த நிலப்பகுதி தான் மத்திய ஆசியாவினுடைய நிலப்பகுதி என்பது கணக்கிட்டு சொல்ல முடியாத பெரும் பெரும் கொடைகள். மாஷா அல்லாஹ், அந்த நிலம் இஸ்லாத்திற்கு கொடுத்த அந்த மார்க்கத்திற்கு அவர்கள் கொடுத்த அறிவு கொடைகளுக்கு அளவே கிடையாது. பல துறைகளில்
நான் இன்றைக்கு ஆரம்பமாக இந்த சென்ட்ரல் ஆசியா என்று சொல்கிற மத்திய ஆசியாவினுடைய சில நாடுகளுடைய பெயர்களை சொல்றேன். உங்களுக்கு அது நினைவில் எது இந்த பகுதி எது அப்படிங்கிறது நினைவில். ஈரானுக்கு மேல, ஈரானுக்கு மேல ரஷ்யா வரைக்கும், ரஷ்யா வரைக்கும் இருக்கிற நிலப்பகுதியை மத்திய ஆசியான்னு. ரஷ்யா வந்து ஐரோப்பால இருக்கு. ரஷ்யாவுக்கு முன்னாடி இருக்கிற நிலப்பரப்புகள் வரைக்கும் மத்திய ஆசியான்னு சொல்லுவாங்க. இந்த மத்திய ஆசியாவுடைய பல நாடுகளில் 90க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகள். அதுல தஜிகிஸ்தான் 98% முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். துர்க்மெனிஸ்தான் 96% முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். உஸ்பெகிஸ்தான் 96% முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். கிர்கிஸ்தானில் 90% முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். கஜகஸ்தானில் 74% முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். இந்த பட்டியலுக்குள் இன்னொரு பெயர் இருக்கிறது, நாம் எதிர்பார்க்கிற பெயர் அசர்பைஜான். அசர்பைஜான் என்பது மத்திய ஆசியாவுக்குள்ள வராது. அசர்பைஜான் என்பது அது ஐரோப்பாவும் ஆசியாவும் ரெண்டு, ஐரோப்பாவும் மேற்கு ஆசிய கண்டமும் கலந்த ஒரு பிரதேசம். அது வந்து ஐரோப்பிய பிரதேசமாகவே கருதப்படும். அதனால நாம வந்து இந்த மத்திய ஆசியான்னு சொன்ன இந்த லிஸ்டுக்குள்ள அசர்பைஜானை சேர்க்கல. அசர்பைஜானிலும் 97% பேர் முஸ்லிம்கள் வாழ்கிறார். முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கிற நிலப்பரப்பு மட்டுமல்ல, இந்த நிலப்பரப்புகளில் பல நிலப்பரப்புகளில் மொழி அரபு மொழியாக இருந்தது. சில நேரங்களில் அவர்களுடைய தாய் பாஷை பேசினாலும் கூட அரபியில் எழுதினார்கள். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நம்முடைய பாட்டிமார்கள் பல பேருக்கும் தமிழ் எழுத தெரியாது, அரபு தமிழ்ல தான் எழுதுவாங்க. எங்க பாட்டியம்மா நான் பார்த்திருக்கேன், அவங்க கையெழுத்து போடுறதா இருந்தா அரபு தமிழ்ல தான் கையெழுத்து போடுவாங்க. தமிழ் தெரியாது, ஆனா அரபு தெரியும், தமிழ் அரபியில் எழுதினாங்க. இது போல இந்த மத்திய ஆசிய பகுதி நாடுகளில் இருந்த பல நாடுகளிலும் அவர்களுடைய மொழி பேசினாலும் கூட அதற்கான லிபியாக அரபியை இவர்கள் பயன்படுத்தினார்கள். அரபு அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் செல்வாக்கு செலுத்தியது. ஏனென்றால் குர்ஆன் ஓதுவதற்கு அவர்களுக்கு அரபி தேவைப்பட்டது, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு அரபு தேவைப்பட்டது. தாய்மொழியினுடைய லிபி தெரியாதவர்கள் கூட அரபு மொழியை தெரிந்தார்கள். தங்கள் சொந்த மொழியை கூட அரபு லிபியில் எழுதினார்கள். இந்த நாடுகள்ல இங்கிருந்து உலகத்துக்கு கிடைத்த கொடைகள் ஏராளமான கொடைகள் கிடைத்தது. சரி, என்ன கொடைகள் கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப நாம ஒரு மனசுல நமக்கு ஒரு மேப் ஒன்று வந்துடும். இந்த பகுதிகள் எல்லாம் ஏராளமான முஸ்லிம்கள் வாழ்ற பகுதி. இத பழைய நிலப்பரப்புகளின் அளவீடுகளில் நாம பேசுறதா இருந்தா, குராசான் அப்படின்னு பழைய ஈரானில் ஒரு மாநிலம் இருந்தது. அது பழைய ஈரான்ல வந்து அது ஒரு மாநிலம். ஈரான்ல வந்து பாரசீக பேரரசு இருந்துச்சா இல்லைங்களா? இது எல்லாமே பாரசீக பேரரசு நிலை பெற்றிருந்த நிலங்கள். இப்ப பாரசீக பேரரசுல இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு குராசான். மாஷா அல்லாஹ், குராசான் என்கிற நிலம் இஸ்லாத்திற்கு கொடுத்த கொடைகள் ஏராளம். ஒரு பழமொழி இப்படி வந்திருக்கிறது: அறிவியல் மக்காவில் விதையாகி அது குராசானில் பழமாகி கொண்டிருக்கிறது. அறிவியல், மக்காவின் விதையான அறிவியல் குராசானில் பழமாகி விளைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிற அளவுக்கு குராசான் அப்படிங்கிற அந்த பிராந்தியம், அதுல நிறைய இஸ்லாமிய கல்வியாளர்கள் தோன்றினார். அது மிக செழிப்பான இஸ்லாமிய கல்விக்கும் நாகரிகத்திற்கும் கலாச்சாரத்திற்குமான நிலமாக இருந்தது. கிரேட்டர் குராசான் அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கிரேட்டர், பழைய குராசான். அந்த குராசானில் பெரும்பகுதி இப்போது ரஷ்யாவில் இருக்கிறது, கொஞ்சம் ஆப்கானிஸ்தானில் இருக்கு, ரொம்ப கொஞ்சம் ஈரான்ல இருக்கு. பழைய காலத்துல அது ஈரானுடைய ஒரு மாநிலம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலையில அதனுடைய பெரும்பங்கு ரஷ்யாவிலும் கொஞ்சம் ஆப்கானிஸ்தானிலும் மிக குறைந்த பகுதி ஈரானிலும் இருக்கு. அந்த குராசான்ல தான் முஸ்லிம்கள் முதல்ல போறாங்க. இந்த பகுதிக்குள்ள குராசான்ல தான் போறாங்க. யாருடைய காலத்துல போறாங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்துல. சகோதரர்களை, நான் பல தடவை உங்களுக்கு சொன்னது போல கலீஃபாக்களுடைய காலத்திலேயே இஸ்லாம் பெருநிலப்பரப்பெங்கும் தன் காலடியை
பதிய வச்சது. அந்த குராசானுக்குள்ளார உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலாவுடைய காலத்திலேயே இஸ்லாம் போயிடுச்சு. சாதாரணமா நாம வந்து மத்திய ஆசியாவின் வரலாறு பற்றி சொல்லும் போது அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 80 வாக்குல ஹிஜ்ரி 80 வாக்குல இஸ்லாம் இந்த பக்கம் போச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய அப்பாசிய கிலாபத்தின் காலத்தில் நடைபெற்ற ஒரு பெரிய படையெடுப்பு அந்த பக்கம் நடந்ததை வச்சு 80ன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பகுதிக்கு இஸ்லாம் போக தொடங்கினதே 80ல கிடையாது. இஸ்லாம் எப்பவே போயிடுச்சுன்னா ஹிஜ்ரி 19லயே போயிடுச்சு. ஹிஜ்ரி 19ல இப்ப நம்ம நாட்டுக்கு வந்தது எல்லாம் நமக்கு கிடைச்சுமா இல்லையா? ஹிஜ்ரி 19லயே இஸ்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம நாட்டுக்கு இஸ்லாம் எப்போ வந்துச்சுன்னு சொன்னேன்? 5லயே வந்துச்சுன்னு சொன்னேன். ஆனா வரலாறு சொல்றவங்க 94 தான் வந்துச்சுப்பாங்க. முகமது பின் காசிம் 94 வந்தாரா? அரசியல் பூர்வமான ஒரு படையெடுப்பு 94 வந்ததுனால கிட்டத்தட்ட 80 வருஷம் கழிச்சு தான் வந்ததுன்னு சாதாரணமா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஆனா யதார்த்தம் அதுக்கு முன்னாடியே இஸ்லாம் இங்க வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த மத்திய ஆசியாவுக்கும் இஸ்லாம் எப்போ போச்சு அப்படின்னு கேட்டா 88ல போச்சு அப்படிங்கிறாங்க. சாதாரணமா வரலாறு படிக்கும் போது 88ல போச்சுங்கிறாங்க. ஆனா உண்மையில 88ல அல்ல, இஸ்லாம் ஹிஜ்ரி 19லயே போயிடுச்சு. உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலாவுடைய காலத்திலேயே இஸ்லாம் அங்க போயிடுச்சு. சஹாபாக்கள் அந்த நிலப்பரப்பை முதல்ல குராசானை கைப்பற்றினார். குராசான் கைப்பற்றப்படுகிற அந்த யுத்தத்தில் பலர் பங்கேற்றிருந்தார்கள். அதில் முக்கியமானவர் அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற பெரியார். அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த ஒரு போர் வீரர், மிகச்சிறந்த போர் வீரர், ரொம்ப பொறுமைக்கும் பெயர் பெற்றவர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிறந்திருந்தாரு. ஆனா ரசூலுல்லாஹ்வை சந்திக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. ரசூலுல்லாஹ் பிறந்திருந்தார். ரசூலுல்லாஹ் காலத்துல அவர் இருந்தாரு, சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. பின்னால அவர் பிறந்தது ஈராக்ல, ஈராக்கினுடைய பஸ்ரா நகரத்துல பிறந்தாரு. ஈராக்கிய மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவராக அவர் இருந்தார். அவர் பேச்சுக்கு அந்த ஊர் அசையும், அப்படி இருந்தார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சி பொறுப்பேற்ற காலகட்டத்துல சக்கரவர்த்தியை பகிரங்கமா எதிர்த்தார். அந்த செய்தி அவருக்கு போகுது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அஹ்னஃப் இப்னு கைஸா ஒன்னும் பேசாதீங்க, விட்டுருங்க. அவர் ஒரு நபர் கோபப்படவில்லை, அவர் ஒருவர் கோபப்பட்டால் 1,00,000 பேர் கோபப்பட்டது போல என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அப்படி சொன்னது அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்தஸ்து என்னங்கிறத காட்டு. அவரு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல மதீனாவுக்கு வர்றாரு. மதீனாவுக்கு வரும் பெரிய அந்தஸ்தான மனுஷன். உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்க மதீனாவுக்கு வரும்போது மதீனால உமர் ரலியல்லாஹு தஆலா அரசாங்க ஒட்டகைய ஒரு குட்டையில கழுவிட்டு இருக்காங்க. ஒரு நீர் குட்டையில அரசாங்க ஒட்டகையை கழுவிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா யாரு? அரசாங்கத்தினுடைய தலைவர். அரசாங்கத்தினுடைய ஒட்டகையை கழுவிட்டு இருக்காங்க. இவர் அஹ்னஃப் இப்னு கைஸ் இந்த தூதுக்குழுவோட வர்றாரு ஈராக்ல இருந்து. இவரை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்க, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கழுவுவோம் அப்படின்னாங்க. இவர் பெரிய தலைவர். உமர் ரலியல்லாஹு தஆலா இவரைத்தான் கூப்பிட்டாங்க, வாங்க சேர்ந்து கழுவுவோம். அப்ப அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒன்னும் பேசல. ஆனா கூட இருந்த ஒருத்தர் சொன்னாரு, நீங்கள் ஒரு அடிமையை இந்த வேலைக்கு ஏவி இருக்க கூடாதா என்று கேட்டார். இது யாராவது ஒரு வேலைக்காரத்தை சொன்னா இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, ஐயுன் அஅபது மின்னி, என்னை விட பெரிய வேலைக்காரன் யார் என்று கேட்டார். இது உமர் ரலியல்லாஹு தஆலா வரலாறு சொல்லும். இந்த காட்சியை பார்க்கிற மக்களுக்கு என்ன மாதிரியான பக்குவம் ஏற்படும்? இந்த பக்குவத்தை படித்துக் கொண்டார் அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தார். அவரை உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வருஷம் தன் கூடவே வச்சுக்கிட்டாங்களாம். அது அவருடைய அந்தஸ்து எப்படிப்பட்டதுங்கிறத காட்டுது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு சாதாரணமா யாரையும் மதீனாவுக்குள்ளேயே அனுமதிக்கிற ஆள் இல்லை. இவரை ஒரு வருஷம் கூடவே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இவரை
அவர் ஈராக்குக்கு அனுப்பும் போது ஈராக்கினுடைய கவர்னராக இருந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொன்னாரு, இவருக்கு மரியாதையான இடம் கொடுங்கள், இவரிடம் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சஹாபி, இவர் சஹாபி அல்ல, சஹாபிகளுக்கு பின்னாடி வந்த தாபிஈ தான். ஆனாலும் அவருடைய திறனறிந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்திருந்தார். இவருடைய பொறுப்பெல்லாம் சேர்ந்து இவர் மாதிரி பல பேர் சேர்ந்துதான் குராசானுக்கு படையெடுத்தார்கள். குராசானை அவருடைய இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்துல. அப்ப குராசானுக்கு இஸ்லாம் ஹிஜ்ரி 19லயே போயிடுச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்திலேயே போயிடுச்சு. அது மத்திய ஆசியாவுடைய தொடக்கம். அது ஒரு பெரிய பெரிய பரந்த நிலப்பரப்பு, அந்த பகுதிக்குள்ள இஸ்லாம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஈராக்கினுடைய ஆட்சியாளராக இருந்தார். இவரை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா பல விஷயத்துக்கு இவர் நமக்கு பொருந்துவார். இவர் யாருடைய காலத்தில் ஈராக்கின் கவர்னராக இருந்தார்னா, வலீத் இப்னு அப்துல் மலிக் அப்படிங்கிற உமையா ஆட்சியாளருடைய காலத்தில் இவர் ஈராக்கினுடைய கவர்னராக இருந்தார். கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இஸ்லாமிய பேரரசாங்கத்தினுடைய ஆட்சியாளராக இருந்தார், உமையா அரசராக இருந்தார் வலீத் இப்னு அப்துல் மலிக். மிகச்சிறந்த பேரரசர். அவருடைய காலத்துல இஸ்லாமிய உலகுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்தது. நம்ம படிக்க வேண்டிய வரலாறுகள்ல இந்த வலீத் இப்னு அப்துல் மலிக்கினுடைய வரலாறும் ஒண்ணு. அதை படிச்சுப்பாரு. அது அவரால் நிறைய நன்மைகள் ஏற்பட்டது. அவருடைய ஆட்சி காலத்துல ஈராக்கினுடைய கவர்னராக இருந்தார் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவர்தான் இந்தியாவுக்கு முகமது இப்னு காசிம் அனுப்பினார். அவர்தான் ஐரோப்பாவை கடந்து போகிறதுக்கு தாரிக் இப்னு ஜியாதுக்கு அங்கீகாரம் கொடுத்தார். அவருடைய காலத்துலதான் அவர் இந்த குராசானின் தொடர்ந்து அடுத்தடுத்த பிராந்தியங்களை வெற்றி கொள்வதற்காக ஒரு வீரரை தேர்வு செய்தார். அவருடைய பெயர் குதைபத் இப்னு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இஸ்லாமிய வரலாறு தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த 3 வீரர்களுடைய பேரை மனசுல அழுத்தமா பதிவு வச்சு, முகமது இப்னு காசிம், தாரிக் இப்னு ஜியாது, குதைபத் இப்னு முஸ்லிம். இந்த குதைபத் இப்னு முஸ்லிம் இஸ்லாம் கண்ட வீரர்கள்ல மகத்தான பெருமனிதர். மிக பிரமாண்டமான நிலப்பரப்புகளை வெற்றி கண்டு கொடுத்தவர். சீனா வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர். சீன மன்னர் அவர் வருகிறார் என்று தெரிந்து அவரிடத்தில் ஓடி வந்து உடன்படிக்கை செய்து கொண்டார். சீன மன்னருக்கு சீனாவை மிதிப்பேன் சபதம் பண்ணியிருந்தார். சீனாவுக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு போவேன், சீனாவை மிதிப்பேன், சீனாவுக்குள் இஸ்லாத்தை கொண்டு போவேன் என்று சபதம் பண்ணியிருந்தார். அவருடைய போகிற வேகத்தில் இவரை எதிர்கொள்ள முடியாது என்று பயந்த சீன மன்னர் அவர் வருவதற்குள்ளாகவே அவரிடத்திலே கப்பம் கட்டி பணிந்து நடப்பதாக சொன்னார். அப்படி சொன்ன போது சீன மன்னருக்கு என்ன தெரிஞ்சிருந்தது? இவர் ஒரு உறுதி எடுத்திருக்கிறார், சீன மண்ணை மிதிப்பே, சீனாவில் இஸ்லாத்தை கொண்டு போவேன் உறுதி எடுத்திருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அவர் அனுப்புகிற போது, உடன்படிக்கைக்கு ஆள் அனுப்புகிற போது ஒரு பெரிய சட்டி நிறைய சீன மண்ணை கொடுத்து உங்களுடைய சபதத்தை இதை மிதித்து நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி அனுப்பினார். நீங்க அவ்வளவு தூரம் வர வேண்டியதில்லை, உங்களுக்கு நாங்க உடன்பட்டுறோம், இதை மிதிச்சு உங்க சபதத்தை தீர்த்துக்குங்க என்று சொல்லி சீன மன்னர் உடன்பட்ட வீரர் குதைபத் இப்னு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாமிய வரலாறு என்ன மகத்தான மனிதர்களை கொண்டிருக்கு. இவர் எங்க இருக்காருங்க? ஈராக்ல இருக்கு. கொஞ்சம் அந்த மேப் எடுத்து படிச்சு பாருங்க. இவர் எங்க இருக்காரு? ஈராக்ல பிறந்தார். அங்கிருந்து இவங்க கடந்து வந்த பாதை ஈரானை கடந்து குராசானை கடந்து அவர் வர்றார். அப்ப இவர் அதுல முக்கிய பங்கு. குராசானை கடந்த பிறகு குராசானிலிருந்து இந்த இஸ்லாத்தை கொண்டு போவதில் பெரிய பங்கு வகித்தவர். ஹிஜ்ரி 49 பிறந்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவரை குராசானின் ஆளுநராக நியமித்தார். 13 வருஷம் குராசானுடைய ஆளுநராக இருந்தார். அதுக்கு அப்புறம் இவரை தொடர்ந்து படையெடுப்புக்கு அனுப்பிச்சார். அவர் அங்கிருந்து படையெடுத்தார். அங்கிருந்து அவர் படையெடுத்து போன நகரங்கள்ல துர்க்மெனிஸ்தான் ஃபர்ஸ்ட், இந்த மத்திய ஆசியாவில் முதல்ல துர்க்மெனிஸ்தானுக்கு போறாங்க. அப்படி துர்க்மெனிஸ்தானுக்கு போயிட்டு அது பக்கத்துல உஸ்பெகிஸ்தான் போறாங்க. உஸ்பெகிஸ்தானில் தான் புகாரா நகரம் இருக்கு.
இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் பெயர் புகழும் பெயரும் பெற்ற புகாரா நகரம். புகாரா நகரம் தான் நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? இமாம் புகாரி, மாஷா அல்லாஹ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞாபகம். புகாரா நகரம் ஒரு ஹிஜ்ரி 88வது வருஷத்துல இவரு 88வது வருஷத்துல புகாரா நகரத்தை அவர் கைப்பற்றினார். தைபத்து முஸ்லிம் கைப்பற்றினார். அந்த யுத்தத்துக்கு அவர் போகும்போது முஸ்லிம் படைகளால புகாராவை அவ்வளவு சீக்கிரம் கைப்பற்ற முடியல. உஸ்பெகிஸ்தான்ல போய் புகாராவை சீக்கிரம் கைப்பற்ற முடியல. படைகள் போராடி தோத்து திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வரும்போது இந்த முஸ்லிம் படை வீரர்களுடைய மனைவிமார்கள், இந்த படைகள் தங்கி இருந்த இடத்துல மனைவிமார்கள் உள்ளேயே உடலையும் அவர்கள் பயணித்து வந்த குதிரைகளுடைய முகத்துல அடிச்சு அப்படியே திருப்பி விட்டாங்க. ஜெயிக்காம வராதீங்க அப்படின்னு திருப்பி விட்டாங்க. அதற்கு பிறகு அந்த வீரர்கள் திரும்ப சென்று புகாரா நகரத்தை கைப்பற்றினார்கள். புகாராவுக்கு அடுத்து சமர்கந்த் நகரத்தை கைப்பற்றுவாங்க. இஸ்லாமிய வரலாறு நாம படிச்சோம்னா இந்த நகரங்களுடைய பேரும் புகழும் எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறது நமக்கு. சமர்கந்த் நகரத்தை கைப்பற்றினார். அதுக்கு அடுத்து ஒரே வருஷத்துல குவாரிஸ்மி நகரத்தை கைப்பற்றினார். குவாரிஸ்மிங்கிறது மூசபுல் குவாரிஸ்மி என்கிற மிகச்சிறந்த மேத்தமெட்டிக்ஸ், மிகச்சிறந்த கணிதவியலாளர் பிறந்த ஊர் குவாரிஸ்மி. இந்த குவாரிஸ்மியை கைப்பற்றினார். அதுக்கு அடுத்து கொஞ்ச நாட்கள், மிகச்சில வருஷங்கள்ல ஃபர்கானாவை கைப்பற்றினார். ஃபர்கானாங்கிறது தான் சீனாவின் எல்லை. ஃபர்கானாங்கிறது சீனாவின் எல்லை. சீனா வரை எல்லை வரைக்கும் போயிட்டார். அவர் போகிற நிலமெங்கும் அவருக்கு வெற்றி தான். மிக சிறப்பான போர் வீரர். எப்படி போர் நடத்தணுமோ அப்படி நடத்துவார். ஆனால் அவர் போனா அதில் வெற்றி தான். வரலாற்றில் எப்படி பெயர் ஆகிவிட்டதுன்னா, இந்த பகுதியில் எல்லாம் துருக்கி இனத்து மக்கள் வாழ்ந்தார்கள். துருக்கி இனத்து, மங்கோலிய இனத்து மக்கள் வாழ்ந்தார்கள். துருக்கியர்கள் ஒரு பழமொழியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யசீது நம் வீட்டு வாசலில் வந்து நின்றால் பயப்படுவதை விட, யசீதுங்கிற மன்னர் பல கொடுமைகளை செய்தவர், யசீது நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பதை விட குதைபா உலகத்தின் ஒரு மூலையில் இருக்கிறார் என்று கேட்டால் அது பயப்பட தகுந்ததுன்னு சொல்லுவாங்க. யசீதுங்கிறவர் பெரிய கொடுமை செஞ்சவர் தான். அவரு நம்ம எங்க இருக்காரு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாருன்னா பயப்பட வேண்டியதில்லை. இவரு உலகத்தினுடைய ஒரு எல்லையில் இருக்கிறாருன்னா கூட நாம அவரை பற்றி பயப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு வீரர். அவரை அனுப்பிய கவர்னர் ஹஜ்ஜாஜ் பெருமைப்படுவார். நான் ஒரு இன்ச்சு அவருக்கு கொடுத்தால் அவர் எனக்கு ஒரு முலம் திருப்பி கொடுத்தார். நான் ஒரு இன்ச்சு புராசான்கிற ஒரு பகுதிக்கு அவரை நான் ஆளுநராக்கினேன். ஒரு இன்ச்சு நான் அவருக்கு கொடுத்தேன், அவர் திருப்பி எனக்கு ஒரு முலம் திருப்பி கொடுப்பார். அப்படி இருந்தார் என்று சொன்னார். சீன அரசர் அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் என்றெல்லாம் வரலாறு. அப்படி இந்த நிலப்பரப்பை முற்றிலுமாக இஸ்லாமிய மயமாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர் குதைபத்து முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகச்சிறந்த பெருவீரர். அவரால் இஸ்லாமான அந்த நிலப்பரப்பு இன்றைக்கும் முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கிற நிலப்பரப்பாக இன்றைக்கும் இருக்கு. பெரிய சோதனைகளுக்கு பிறகும் இன்றைக்கும் இருக்கு. இந்த சோதனைகள் ஏற்படுவதற்கு முன்னால் மிகச்சிறந்த இஸ்லாமிய அறிவும் கலாச்சாரமும் செழித்து வளரக்கூடிய நகரங்களாக இந்த நகரங்கள் எல்லாம் இருந்தது. புகாரா, சமர்கந்து, மரூர், நைசாப்பூர், இந்த நகரங்கள் எல்லாம் உலக முஸ்லிம்களின் வரலாற்றில் மிக பிரபலமான நகரங்களாக இருந்தது. இந்த நகரங்கள்ல இருந்து ஏராளமான பெருமக்கள் வந்தார். ஹதீஸ் கிதாபுகள்ல 6 ஹதீஸ் கிதாப் இருக்கு பாத்தீங்களா? ஹதீஸ் கிதாபுல சிஹாஹு சித்தா, ஆதாரபூர்வமான 6 ஹதீஸ் தொகுப்புகள் இருக்கு. அது பிரபலமாக எல்லாருக்கும் தெரியும். 6 சஹீஹ் புகாரி, முஸ்லிம், திருமதி, அபூதாவுது, நசஹி, இப்னு மாஜா. நீங்களும் சொன்னீங்க தானே? அப்படி சொன்னாதான் மனப்பாடம் ஆகும். இந்த 6 கிதாபை தொகுத்து கொடுத்தவங்களும் இந்த பிராந்தியத்தை சேர்ந்தவர், அரபிகள் அல்ல. என்ன ஆச்சரியம் பாருங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யுபல்லிகு ஷாஹிதல் காயிப், இங்கே வந்திருப்பவர் வராதவருக்கு எடுத்து சொல்லட்டும். அவர்கள் நீங்கள் யாருக்கு போய் சொல்றீங்களோ அவங்க
இந்த செய்தியை உங்களை விட அதிகம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். பல அல்லல் வாய்படியும் ஆவா லகுமின ஷாஹி சல்லாசன் சொன்னாங்களே, அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த பிராந்தியம் இஸ்லாமிய உலகத்திற்கு மிகச்சிறந்த மனிதர்களை கொடுத்தது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீசுகள்ல ஆதாரபூர்வமான ஹதீசுகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் இல்லையா? இன்னைக்கும் அவருடைய ஹதீஸ் தொகுப்பு தான் குர்ஆனுக்கு அடுத்த மரியாதையை பெறுகிறது. அல் கிதாபு சானி, இரண்டாவது வேதம் என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிற புகாரி. அந்த இமாம் புகாரி இந்த புகாராங்கிற ஊர்ல வந்தவங்க. இது உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு, மத்திய ஆசியாவில் இருக்கிற உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு. அதுக்கு அடுத்து இமாம் முஸ்லிம், ரெண்டாவது நூல் இமாம் முஸ்லிம். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நைசாப்பூர்ங்கிற ஊர்ல பிறந்தாங்க. நைசாப்பூர்ங்கிறதும் இந்த குராசான்ல இருக்கு. நைசாப்பூரும் குராசான்ல இருக்கு. அதுக்கடுத்து இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறந்தது சஜஸ்தான் அப்படிங்கிற ஊர்ல. சஜஸ்தான்ங்கிற ஊரு ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு எல்லாம் இவங்க கைப்பற்றின பிரதேசம் தான், ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் துருமுதி, இமாம் துருமுதி ஹதீஸ் நூல்கள்ல மிகச்சிறந்த அற்புதமான ஹதீஸ் நூல். துருமுதி ஒரு வீட்டில் இருந்தால் பேசும் நபி இருக்கிறார் என்று ஒரு பழமொழி இருக்கு. அந்த அளவுக்கு அருமையான ஹதீஸ் நூல் துருமுதி நூல். அந்த துருமுதி நூலை தொகுத்து கொடுத்த அபூ ஐஸத் துருமுதி அவங்க துருமுதுங்கிற ஊரும் இங்கதான் இருக்குன்னா புகாராவுக்கு பக்கத்துல தான் இருக்கு, உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு. இப்போ துருமுதுங்கிறது எங்கிருந்து வந்தவங்க தான், இங்கிருந்து வந்தவங்க தான். அதுக்கப்புறம் இமாம் நஸஈ அஹ்மது பின் ஷுஐப் நஸஈ அவரும் அந்த நஸங்கிற ஊர்ல இருந்து வந்தவரு. நஸங்கிற ஊரும் இந்த குராசான்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்னு மாஜா கஸ்வீன்ங்கிற ஊர்ல இருந்து வந்தவரு. கஸ்வீன் என்கிற ஊரும் இந்த ஈரானுடைய குராசான் பிரதேசத்தில் தான். இது எதுவுமே எந்த நாடு அல்லங்க, நான் சொன்ன எதுவுமே அரபு நாடுகள் அல்ல. எல்லாம் இந்த குதைபத்து முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சென்ற, அவருக்கு முன்னால் வந்தவர்களும் எடுத்து சென்ற பிரதேசத்திலிருந்து வந்த பெருமக்கள். இந்த தீனுக்கு அவர்கள் செய்த பங்களிப்பு எவ்வளவு பிரமாண்டமானது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தைய சஹாபாக்கள் தலைமையில தூக்கிட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க போய் சொல்லுங்க, உங்ககிட்ட இருந்து கேட்கிறவங்க உங்களை விட பாதுகாப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொன்ன செய்தியை எடுத்துட்டு தூக்கிட்டு போனாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் எப்படி நிஜமாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இது மட்டும் இல்லைங்க, இவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள்ல இன்னும் பல துறை சார்ந்த ஏராளமான அறிஞர்கள் இந்த பிராந்தியத்திலிருந்து கிடைச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க அல்லாம வேறு சிந்தனையாளர்கள் அறிஞர்கள்னு பெயர் பெற்ற பல பேரும் இங்கிருந்து வந்தவங்க. அல் பீரூனி மிகச்சிறந்த வானசாஸ்திர கலை அறிஞர், ஆஸ்ட்ரானமிஸ்ட், மிகச்சிறந்த வானசாஸ்திர கலை அறிஞர். பிசிக்ஸ் அவர் இயற்பியல் அறிஞர், மொழியியல் அறிஞர், வரலாற்று அறிஞர், வரலாறு கண்ட மிகச்சிறந்த அறிஞர்கள் ஒருத்தர் அல் பீரூனி. அந்த பீரூனி இந்த பகுதியை சார்ந்தவர், உஸ்பெகிஸ்தானை சார்ந்தவர், உஸ்பெகிஸ்தான்ல இருந்து வந்தவர். அதே போல உலகமெங்கும் படையெடுத்து போன பேரரசர்கள் பலர் இந்த பகுதியில் இருந்து வந்தவங்க தான். தைமூர் லங் உலகம் கண்ட வெற்றியாளர்கள்ல வெல்ல முடியாத வீரன் அப்படின்னு பெயர் பெற்ற வீரர்கள்ல ஒருத்தன் தைமூர் லங். இந்த தைமூர் லங் இங்கிருந்து தான் வந்தார். எல்லாத்துக்கும் மேல நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாபர், ஜஹீருத்தீன் பாபர், அவரும் மத்திய ஆசிய பகுதியில இங்க உஸ்பெகிஸ்தான்ல இருந்து வந்தவர் தான். இங்க இந்தியாவில் எத்தனை ஆண்டுக்கு, சுமார் 400 ஆண்டு காலம் நிலைத்த முகலாய பேரரசை நடத்தினாங்களா இல்லையா? அவங்க இதே உஸ்பெகிஸ்தான் பகுதியிலிருந்து வந்தாங்க. இப்படி இந்த பகுதி இஸ்லாமிய உலகத்திற்கு மிகப்பெரிய சேவைகளை செய்திருக்கிறது, மிகப்பெரிய கொடைகளை கொடுத்திருக்கிறது. இந்த கொடைகளை கொடுத்ததில் மிக முக்கிய பங்காற்றியவர் குதைபத்து பின் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப இவங்க மகத்தான பங்கை இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் செய்தார். இன்று அந்த நிலப்பரப்பு முழுக்க இஸ்லாமிய நிலப்பரப்பாக இருக்கிறது. ஆனால் இப்படி இருந்த இஸ்லாமிய நிலப்பரப்புக்கு மிகப்பெரிய சாதனைகளை இஸ்லாத்திற்கு செய்து கொடுத்த அந்த நிலப்பரப்புக்கு 1917 காலகட்டங்களில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் கம்யூனிசம் என்கிற பெயரில் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டது.
கம்யூனிஸ்டுகள் 1917 ரஷ்யாவிலே கம்யூனிச புரட்சி ஏற்பட்ட போது அவங்க இந்த பகுதிகள் எல்லாவற்றையும் கைப்பற்றி, இன்னைக்கும் குராசானுடைய ஒரு பெரிய நிலப்பரப்பு ரஷ்யாவிடம் இருக்கிறதுன்னு சொல்ல, இந்த நாடுகள் எல்லாவற்றையும் கைப்பற்றிட்டோம். உஸ்பெகிஸ்தான், புகாரா, இந்த உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், இந்த நாடுகள் எல்லாவற்றையும் கைப்பற்றினார்கள். அங்கிருந்த இஸ்லாத்தை முற்றிலுமாக அழித்தார். பல மில்லியன் 10 லட்சம், பல மில்லியன் முஸ்லிம்களை அழித்தார். மரு என்கிற நகரத்தில் மட்டும் 10 லட்சம் முஸ்லிம்களை அழித்தார்கள். ஒரு ஊர்ல மட்டும் 10 லட்சம் முஸ்லிம்களை அழித்தார். அது அல்லாம ஒவ்வொரு பகுதியிலும் அவங்க இஸ்லாத்தை அழிச்சாங்க. இஸ்லாம் எதிர்கொண்ட எதிரிகள்ல ஒரு கடுமையான எதிரி தான் கம்யூனிஸ்ட். அதனால நம்ம எப்பவும் கம்யூனிசத்தோட நம்ம அவ்வளவுக்கா சமரசம் பண்ணிக்க மாட்டோம். அவங்க இன்னைக்கு மதசார்பற்ற தன்மை அப்படி இப்படி எல்லாம் பேசினாலும் வரலாற்றில் கம்யூனிசம் தோன்றிய காலத்திலிருந்து இஸ்லாத்தின் பெரிய எதிரிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அழிப்பதில் மிக முக்கிய பங்கு அவர்கள் ஆற்றினார். அன்னைக்கு சோவியத்துங்கிற பேர்ல இருந்தாங்க. சோவியத்துங்கிற பேர்ல இதையெல்லாம் அவங்க அழிச்சாங்க. இந்த 6 நாடுகளை அவங்க ஆக்கிரமிச்சாங்க. 45,38,600 கிலோமீட்டர்கள் சோவியத் ரஷ்யா ஆக்கிரமித்த இஸ்லாமிய நாடுகள். 45,38,600 கிலோமீட்டர்கள் அவங்க ஆக்கிரமிச்சாங்க. அசர்பைஜான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, ஆர்மீனியா. இந்த ஜார்ஜியா ஆர்மீனியாவும் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருக்கிற நகர் தான். முஸ்லிம்கள் கணிசமாக வாழக்கூடிய பகுதி. இந்த ஜார்ஜியாவும் ஆர்மீனியாவும் இந்த மத்திய ஆசியால இல்லை. ஆனா இதை ஒட்டி இதன் அதிகாரத்தின் கீழே இருந்த முஸ்லிம்கள் அதிகாரத்தில் இருந்த பகுதிகள். இந்த பகுதிகளில் கம்யூனிஸ்டுகள் உள்ளே சென்ற போது பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள். கஜகஸ்தானில் மட்டும் 10 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி அவங்க எவ்வளவு கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரை கொன்ற பிறகும் கூட இப்ப அந்த பகுதியில 7 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறாங்க. இந்த பகுதியில 7 கோடி முஸ்லிம்கள் வாழ்றாங்க. அல்லாஹு தாலா அசத்தியத்துக்கான அழிவை அங்கிருந்தே வச்சிருக்கோம். இப்பவும் நாம எதிர்பார்க்கிறது நம்ம நாட்டிலையும் இப்ப அப்படித்தான் நிலைமை. நம்ம நாட்டுல இப்ப எப்படி என்ன ஏதாவது வெளிச்சத்துக்கான வாசல் எங்கேயாவது திறக்குதா பார்த்தீங்களா? எல்லா பக்கமும் வாசல் மூடிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை நீதிமன்றங்கள் வெளிச்சத்துக்கு வாசலை திறக்கும்னு பார்த்தா நீதிமன்றங்களும் மூடிடுச்சு. பத்திரிகைகள், மீடியாக்கள் தான் மக்களிடத்துல செய்தியை கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு உணர்ச்சி ஊட்ட வேண்டியவைகள் அவைகளும் மூடிடுச்சு. நிர்வாகம் அப்படிங்கிற அரசு அதிகாரிகள் தரப்பு எல்லாமே மூடிடுச்சு. எந்த பக்கத்துல இருந்தும் ஒரு வெளிச்சத்திற்கான வழி தென்படுமா அப்படின்னு தெரியாம இவங்கதான் அடுத்து வருவாங்க அப்படின்னு நாமளே முடிவு செய்துட்ட ஒரு காலத்துலதான் இன்னைக்கு நம்ம தேர்தலை சந்திக்க போறோம். இந்த நேரத்திலையும் நாம பயப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ் அங்கிருந்தே அவங்களுக்குள்ள இருந்தே ஒருத்தரை மாற்றத்திற்கு அல்லாஹ் கொண்டு வருவாங்க. அப்படித்தான் நடந்திருக்கு. இஸ்லாத்தை எதிர்க்கிற எல்லோருக்கும் அல்லாஹ் அப்படித்தான் நடந்திருக்கு. இந்த பகுதியிலிருந்து வந்தவங்க தான் செங்கிஸ்கானுடைய ஆட்கள். எந்த பகுதியிலிருந்து? இப்ப நான் சொன்ன பாருங்க, மத்திய ஆசிய பகுதியிலிருந்து மங்கோல்ல இருந்து வந்தவங்க தான் செங்கிஸ்கானுடைய ஆட்கள். அவங்களால மிகப்பெரிய தீமை இஸ்லாமிய உலகுக்கு ஏற்பட்டது. அவங்களால ஏற்பட்ட அளவுக்கு இஸ்லாமிய உலகத்துக்கு தீமை ஏற்பட்டதில்லை. அவ்வளவு பெரிய தீமை ஏற்பட்டது. ஆனால் அந்த தீமை 40 வருஷம் தான் இருந்துச்சு. இந்த தீமை அகலுமா அப்படிங்கிறது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விஷயமாக 2 தலைமுறை தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்களிருந்தே ஆளை கொண்டு வந்தான். அவங்களிருந்தே அல்லாஹ் தஆலா மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதே மாதிரி தான் இங்கேயும் அல்லாஹ் அவங்களிருந்தே ரஷ்யாக்காரங்களுடைய சோவியத்தினுடைய மிகப்பெரிய அட்டூழியத்தில் முஸ்லிம்களுடைய அரசுகள் சிதைந்து போய் குர்ஆன் கண்ணுல கூட பார்த்தது இல்லையா? 2 தலைமுறை. பாகிஸ்தான்ல இருக்கிற மிக பிரபலமான நக்ஷபந்தி தரீகாவுடைய ஒரு ஷேக், நக்ஷபந்தி தரீகாவுடைய ஷேக் துல்ஃபிகார் சாஹிப்னு ஒருத்தர் இருக்காரு. மாஷா அல்லாஹ். இப்போ அவர் சொல்றாரு, நான் ஒரு தடவை விமானத்துல பயணத்துல போனேன். என் பக்கத்துல ஒரு பெண்மணி உட்கார்ந்து இருந்தாங்க. ஐரோப்பிய ஆடையில இருந்தாங்க. நான் என்னுடைய பழக்கம் எப்பவும் குர்ஆன் ஓதுறது. அது போல நான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் என்னை பார்த்துட்டு இருந்த அந்த பெண்மணி திரும்ப என்கிட்ட பேசி,
நீங்க குரான் ஓதிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இது குரான் தானான்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அது என்கிட்ட தர முடியுமான்னு கேட்டாங்க. நான் கொடுத்துட்டேன். அதை வாங்கின உடனே அவங்க கண்ணுல முத்திக்கிறாங்க, நெத்தியில வச்சுக்கிறாங்க, முத்திக்கிறாங்க, ஆனந்த பராசம் அடைகிறாங்க. அதை முத்திட்டு எனக்கு கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நானும் முஸ்லீம் தான், இதுவரைக்கும் இந்த குரானை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில்லை, இப்பதான் நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க என்று சொல்லிட்டு சொல்றார். இந்த அளவுக்கு குரான் கூட கிடைக்காத அளவுக்கு அந்த மக்கள் தடுக்கப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இதயத்துல இஸ்லாத்தை வச்சான். அங்கே 1980 88 இடையில கோர்பச்சேவ் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சியாளரா வந்தாரு. அவரை வச்சே அல்லாஹ் தஆலா அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தான். அங்கிருந்த சோவியத் யூனியன் உடைந்து போனது 1991 சோவியத் யூனியன் உடைஞ்சு போச்சு. அதோட இருந்த இந்த நாடுகள் எல்லாம் சுதந்திரம் பெற்றார். இந்த உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், இந்த நாடுகள் எல்லாம் சுதந்திரம் பெற்றார்கள். நான் இதற்கு முன்னாடி ஒரு தடவை சொன்னேன், தஜிகிஸ்தான்ல 12 பள்ளிவாசல்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா 2 வருஷத்துல 2000 பள்ளிவாசல்களை அவர்கள் கட்டிவிட்டார். கோர்பச்சேவ் அந்த பிராந்தியத்தில் அவர் அவருடைய புரட்சியை செய்த போது குரானே இல்லாத நிலையில சவுதி அரசாங்கம் அவருக்கு ஒரு குரானை கொடுத்து அனுப்பியது. குரானே இல்லை, குரான்னா பிரதி இல்லை, மனித இதயங்கள்ல இருந்துச்சு, ஆனா பிரதி இல்லாத போது சவுதி அரசாங்கம் முதலாக அவங்களுக்கு ஒரு குரானை கொடுத்துருந்துச்சுன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலை இருந்திருக்கும் பாருங்க. அப்படி அங்கிருந்து அந்த மக்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்றாலும் அதற்கு பிறகு அங்கே இஸ்லாம் செழித்தோங்கி வருகிறது. இன்றைக்கும் இஸ்லாம் மிகச் சிறப்பாக செழித்தோங்கி வருகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த பகுதியை தாண்டி இந்த மத்திய ஆசியாவுடைய பகுதியில எப்படி ரஷ்யாவால் இஸ்லாமிய உலகம் பாதிக்கப்படைந்ததோ அதே போல சீனாவாலும் இஸ்லாமிய உலகம் மிகப்பெரிய பாதிப்படைந்தது, இப்போதும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சீனாவுக்குள்ளே போன அந்த ஃபர்கானான்னு சொல்ற பார்த்தீங்களா, இந்த ஃபர்கானாவை கடந்து அவர் போகிற போது அவர் கடந்து போன பகுதி தான் இந்த சின்சியாங் அப்படிங்கிற மாநிலம். சீனால இருக்கிற சின்சியாங்கிற மாநிலம் மிகப்பெரிய 95% முஸ்லிம்கள் இருந்தார். 1949 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் போது அங்கே 95% பேர் முஸ்லிம்களாக இருந்தார்கள். சீனா படையெடுத்தது, அந்த பகுதியில் இருந்த முஸ்லிம்களை கொடூரமாக அழித்தார். அங்கே இனப்பெருக்கம் உருவாகக்கூடாது என்பதை திட்டமிட்டு வேலை செய்கிறார். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அக்கிரமம் இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அக்கிரமம். சீனா ஜின்ஜியாங் மாநிலத்தில் இருக்கிற முஸ்லிம்களை மிக கொடூரமாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய இனப்பெருக்கத்தை கூடுமான வரைக்கும் தடை செய்கிறது. அத்தோடு சீனர்களை குடியேற்றுகிறது. சீன இராணுவத்தினர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இடையிலே குடியேற்றுகிறது. அப்படி குடியேற்றிய போது இப்போது இருக்கிற நிலவரம் 95% இருந்த முஸ்லிம்கள் இப்போது 57% குறைந்து போயிருக்கிறார்கள். 41% பேர் சீனர்கள் அங்கு குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்ப அங்க இருக்கிற நிலைமை, அங்க இருக்கிற முஸ்லிம்கள், உய்குர் இனத்து முஸ்லிம்கள் அங்கே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய போராட்டத்திற்கு வெற்றியை தர வேண்டும். சீனாவின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஜின்ஜியாங்கில் இருக்கிற முஸ்லிம்கள் அவர்கள் உரிமை பெற்ற முழு சுதந்திரம் பெற்ற முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். குத்தைபெற்ற முஸ்லிமை போன்ற ஒரு பெருவீரர்களை அல்லாஹ் அவர்களுக்கு தர வேண்டும். சீனாவுடைய இத்தனை கட்டுப்பாட்டையும் மீறி பல சந்தர்ப்பத்திலேயும் அவங்க போராடி இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மிக கொடூரமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த மக்கள் போராட்டத்தை விடல, இப்போதும் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த குத்தைபுத்துபுர முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக பரவின பகுதிகளில் ஒன்றுதான் இந்த ஃபர்கானா என்று இப்போது சின்சியாங் என்று சீனாவில் இருக்கிற ஒரு நிலப்பரம். அப்ப இந்த பெருமக்கள் மகத்தான சேவையாக இந்த மார்க்கத்தை கொண்டு சென்றார்கள். ஒரு 2-3 பேர் தான், ஒரு 2-3 ஆட்கள் தான். அந்த ஆட்களுடைய அபரிமிதமான சாதனை இந்த தீனை இந்த பூமியின் இத்தனை நிரப்பரப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பது இந்த வரலாறு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த பெருமக்களுடைய வழியிலே வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.